சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் சீர்மிகு பணி என்ற அன்னை செய்தி வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பதில் சீர்மிகு பணிகள் என்ற அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் சீர்மிகு பணிகள் காவல்துறை சார்பில் பல்வேறு பணிகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் 1.17 லட்சம் காவல் பணியாளர்களுக்கு ரூபாய் 50,000 வீதம் கொரோனா காலகட்டங்களில் 58.50 கோடி ரூபாய் செலவில் கொரோனா உதவித்தொகை வழங்கப்பட்டது. அதே போல 44.46 கோடியில் புதிய ஆவடி தாம்பரம் காவல் நிலைய ஆணையர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்பட்டன. காவலர்களுக்கு ரோந்து வாகனங்கள் வழங்கும் அடிப்படையில் 44.46 கோடியில் புதிய ஆவடி தாம்பரம் காவல் ஆணையர்களுக்கு சிறப்பு வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல 58 புதிய மகளிர் காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மகளிருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த குற்றங்களை தடுக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 58 புதிய மகளிர் காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அது பணி செய்து வருகிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக 21 தீயணைப்பு மீட்பு பணி நிலையங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 21 புதிய தீயணைப்பு மீட்பு பணி நிலையங்களும் பல்வேறு கோரிக்கையின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக சிறைவாசிகள் பயன்பாட்டிற்காக அவர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு புத்தகங்களும் 1 லட்சம் புத்தகங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. தமிழகம் இருக்கக்கூடிய அனைத்து சிறை கைதிகளுக்கும் நல்வழிப்படுத்தும் பொருட்டு அவர்களுக்கு புத்தகங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் தீ விபத்திலும் வெள்ளத்திலும் சிக்கிய 42,224 மனித உயிர்களும் அதே போல 606 கோடி மதிப்புடைய உடைமைகளும் காவல்துறையினால் மற்றும் தீயணைப்புத்துறையினால் மீட்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக தென்பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம், அதே போல சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் என்ற அடிப்படையில் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட போது அவர்களுக்கு உறுதுணையாக தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையின் சார்பில் பொதுமக்களை மீட்டவும் அவர்களுடைய உடைமைகளை மீட்டெடுக்கும் பொருட்டும் கிட்டத்தட்ட 44,224 மனித உயிர்களும் அதே போல 65 கோடி மதிப்புடைய உடைமைகளும் மீட்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் காவல்துறைக்கு சிறப்பான பணிகள் மற்றும் சிறப்பான வாகனங்கள் அமைக்கும் தொடர்ச்சியான அந்த பணியும் ஈடுபட்ட நிலையில் மேற்கொண்டவை குறித்து குறிப்பிட்டுள்ள அந்த அனைத்துமே காவல்துறையினருக்கு இதுவரை இந்த 3 ஆண்டு காலமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல சட்டம் ஒழுங்கை பேணிக்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.